ஒரு சில நபர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அபார வளர்ச்சி இருக்குங்க சார். அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு, என்ன காரணத்தினால அந்த மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு க்ரோத் கிடைக்குது இல்லைங்க சார், அது என்ன மாதிரி அமைப்புங்க சார்? கல்யாணமான உடனே ஒருத்தர் டெவலப் ஆகணும் அப்படின்னா 2 விதிகள், மெயின் விதிகள் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் 5, 9, 11, 2 இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க. பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் ஆட்சி உச்சம் 2, 5, 9, 11 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாச்சுன்னா நீங்கள் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னத்தை ஏன் பண்ண வேணாங்க அப்படிங்கிறாங்கன்னா ஈகோ இருக்கும். நீங்கள் சொன்னாலும் அந்த அம்மா கேட்காது, அந்த அம்மா சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா ஒன்றா தானே வரும். ஒரு 7.5 தாங்க முடியாது, இன்னொரு 7.5 சனி வந்தால் சார் ஒரு ஜாதகத்தில் 2வது திருமணத்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம் சார். 7ஆம் அதிபதி பலவீனம் அடைச்சு 9ஆம் அதிபதி பலம் பெற்றால் 2 கல்யாணம் வந்துடும் சார். எந்த பொருத்தம் கட்டாயமாக இந்த பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 பொருத்தமே வேணும் சார். எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது சார். அப்போ தினம் சார், கணம் சார், மகேந்திரம் சார், ரஜ்ஜு சார், நாடி சார், வசியம் சார், அடுத்து 6, இது 6மே வேணும் சார். இது 6 இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது சார். என்னோட கருத்து சார், பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஒவ்வொருத்தருக்குமே திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்க சார். ஒரு சில நபர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அபார வளர்ச்சி இருக்குங்க சார். அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு, என்ன காரணத்தினால அந்த மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு க்ரோத் கிடைக்குது இல்லைங்க சார், அது என்ன மாதிரி அமைப்புங்க சார்? பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருமணம் 1000 காலத்து பயிர், இறைவனாக பார்த்து நிச்சயம் பண்ணுறது, ஒரு பொக்கிஷம். ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்வு திருமணம். இரு மனங்கள் இணையும் ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டை திருமணம்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட திருமணம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கானா? இல்லைங்க. ஒரு 100 பேர்த்துக்கு திருமணம் பண்ணால் 30 பேர் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட அதில் மறுபடியும் ஒரு 30 பேர் ஆவரேஜ் லைஃபு, மறுபடியும் ஒரு 20 பேர் வந்து ஓகேவான லைஃபு, மறுபடியும் ஒரு 10 பேர் நல்ல லைஃப். இப்படி பர்சன்டேஜ் கம்மி, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க. அப்படிப்பட்ட திருமணம் வந்து கல்யாணமான உடனே ஒருத்தர் டெவலப் ஆகணும் அப்படின்னா 2 விதிகள், மெயின் விதிகள் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் 5, 9, 11, 2 இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க. ஒரு ஆண் ஜாதகம். பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் ஆட்சி உச்சம் 2, 5, 9, 11 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பொது பலன், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கணவர் மேலே சந்தேகம் இருக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசானா, பெண்ணுக்கு செவ்வாய் நீசமாச்சுன்னா கணவரால் ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக இழந்துடும். சாப்பிட்டியான கூட கேட்கல, என் மேலே ஒரு அன்பு இல்லை, பாசம் இல்லைங்கிற லைஃப் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சுக்கிரன்கிறது கலத்திரகாரகன். பொதுவாக அவன் வந்து பாவிகளோடு சேரக்கூடாது. ராகு, கேது, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, சுக்கிரன் அஸ்தங்கம், வக்ரம், இந்த 6 கேட்டகரியில் இருந்தால் கல்யாண வாழ்க்கை ஹாப்பியாக இருக்காது. ஆனால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் 5, 7, 9, 11 தொடர்பு வந்தால் ஒரு மனநிறைவு இருக்கும். இங்கே பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி வராமல் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுத்திருந்தால் முதல் கல்யாணம் ஹாப்பி. 7 கெட்டு போய் 9 வலுத்திருந்தால் 2வது கல்யாணம் தான் ஹாப்பி. 7, 9 கெட்டு போய் 11 பலம் பெற்றால் 3வது கல்யாணம் தான் ஹாப்பி. சார், ஒருத்தருக்கு 3மே வலுத்திருக்கு அப்படின்னா டேஞ்சர், ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இணைவுகளை கொடுத்து உங்களை கசப்பாக்கிட்டு போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் திருமணத்திற்கு பின்பு அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வருமானம் அதிகரிக்கும். 7ஆம் அதிபதி 4இல் இருந்து 5, 9 கூடையவர்கள் தொடர்பு விட்டால் சொத்துக்கள் அதிகரிக்கும். 7ஆம் அதிபதி 11இல் இருந்து 5, 9 கூடையவர்கள் தொடர்பு கொண்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் வளர்ச்சி, தொட்டதெல்லாம் வெற்றி.
இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் பலம். ஜாதகம் மேட்ச் பண்ணும்போதுங்க சார், நம்ம மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க சார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சுத்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா, இப்போ ராகுகேது ஜாதகத்தோட மேட்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில நபர்கள் நினைக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் அது கூடவே கூடாதுங்கிறாங்க சார். அது ஃபஸ்ட்டு எதனால் பண்ணலாமாங்க சார், இல்லை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற விளக்கம் கொடுங்க சார். சுத்த ஜாதகம்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது. ராகு கேதுன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். லக்னத்தில் ராகு கேது, 7ல் ராகு கேது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இது தொந்தரவு கொடுத்துரும், இடைஞ்சலை கொடுத்துரும். இது வந்து சர்பதோஷம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ராகுகேது இருந்து இன்னொருத்தருக்கு ராகுகேது இல்லை சார் அப்படின்னா இதற்கு பேர் வக்ர கிரக வசியம். வக்ர கிரக வசியம். அப்போ ராகுகேதுக்கு ராகுகேது தான் இணைக்கணும், ராகுகேதுக்கு ராகுகேது மட்டும்தான் இணைக்கணும். அப்படி இணைக்கலைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா வக்ர கிரக வசியம் இருக்காது. அப்படி வசியம் இல்லைன்னா பிரிஞ்சிருவோமா? பிரியவில்லை மாட்டீங்க, சாகிற வரைக்கும் புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த வாழ்க்கை தேவையா? நீங்கள் ரொம்ப டயர்டாக வீட்டுக்குள்ளே வர்றீங்க, ரொம்ப சோர்ந்து போய் வர்றீங்க, இரவு ஒரு 10:30 மணி ஆயிடுது, சாப்பிட கூட இல்லை, ஒரு டீ கூட குடிக்கல. உங்கள் மனைவி வந்து ஐயோ ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் இப்படி என்னாச்சு, ஆஃபீஸில் வேலைப்பளு அதிகமாக, சரி டீ சாப்பிட்றீங்களா இல்லை டிஃபனே டின்னரே முடிச்சிட்றீங்களா, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டால் அது வசியம். நீங்கள் உள்ளே வந்தபோது அந்த அம்மா பாட்டுக்கு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் சோபாவில் அக்கடான்னு உட்காடுறீங்க. அப்பா இன்றைக்கி பயங்கர வேலை அப்படின்னு அந்த அம்மா அப்பவும் கண்டுக்கலைன்னா இது லைஃபாக இது? அப்போ சந்தோஷ கல்யாணம் கிடையாது, அது சம்பிரதாய கல்யாணம். ஏதோ கல்யாணம் எனக்கு ஆயிருக்கு அவ்வளோதான், சமுதாயத்துக்கு அறிவிச்சாச்சு. அப்போது இந்த வக்ர கிரக வசியம் இருந்தால் தோஷங்களுக்கு தோஷங்களே இணைக்கிறது காரணம் என்னென்னா அதுதான் வசியமாகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதுதான் வசியமாகும், இல்லைன்னா வசியம் ஆகாது. எனக்கு செவ்வாய் இருக்குது உனக்கு செவ்வாய் இல்லைன்னா அது சயின்டிஃபிக்காகவே ஒரு பலவீனமான அமைப்பு தான், அறிவியல் பூர்வமாகவே அது சொல்லுது. தோஷம்னு நம்ம அதை பேர் வச்சுருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா இவர்களுடைய ஊடல் இருக்குல்ல, அந்த ஊடலுடைய நேரம் இருக்குல்ல, அதை வந்து தொந்தரவு பண்ணும். அதனால் இவர்களுக்கு பலவீனமும் மன அழுத்தமும் ஏற்படும். ஏன்னா இந்த 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணையான சந்தோஷம் இருந்தால் தான் அந்த லைஃப் நல்லா இருக்குது. அந்த ஊடலில் இந்த தோஷத்துக்கு தோஷத்தை இணைக்கலைன்னா அந்த ஊடலில் இணையான சந்தோஷத்தை கிரகம் கொடுக்காது. அப்போ ஒருவர் திருப்தியாகவும் இன்னொருவர் அதிருப்தியாகவும் வாழ்ந்தால் லைஃப் வேறு ட்ராக் மாறும், பெரிய டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தான் தோஷத்துக்கு தோஷத்தை இணைச்சி வை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் சும்மா இல்லை ராகுகேதுக்கு ராகுகேது செவ்வாய்க்கு செவ்வாய் ஏன் இணைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கிரகவசியம் அதே தோஷம் இருந்தால் அது வசியமாக மாறிக்கும். உங்கள் உணர்வு அந்த பொண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் புரியும் சார், புரியும் சார். அதுக்காகத்தான் பாவம் வீட்டில் அவள் வேலை செஞ்சிட்ருக்காளே காலையிலேருந்து வாங்குன்னு நம்ம ஏதாவது வாங்கிட்டாவது போவோம். அவளுக்கு ஒரு பூ பிடிக்கும் வாங்கிட்டு போவோம், அவளுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும் வாங்கிட்டு போவோம். அந்த உணர்வுகளை டிக் மார்க் பண்ணுறது இந்த தோஷத்துக்கு தோஷத்தை நினைச்சா தான், இல்லைன்னா செய்யாது சார். இது அறிவியலும் ப்ளஸ் ஆன்மீகமும் கலந்தது தான் சார் ஜோசியம். இப்போது செவ்வாயிலேயும் சார் சில சந்தேகங்கள் இருக்குது. அதாவது பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது வந்து செவ்வாயே இல்லை, இந்த செவ்வாய் வந்து நம்ம சுத்த ஜாதகத்து கூட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சார். இந்த பரிகார செவ்வாய் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன மாதிரிங்க சார்? இந்த செவ்வாய் தோசை இருந்தால் அவங்கள அக்யூஸ்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க. என் பையனுக்கு செவ்வாய் தோஷமா, என் மகளுக்கு செவ்வாய் தோஷமா, இவங்க என்ன ஸ்பெஷல் படைப்பா என்ன? தோஷம்னா தோஷம்தான், அதில் என்னத்து போய் பரிகாரம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க செக் பண்ணிக்கங்கிற அனுபவத்தில் 2, 4, 7, 8, 12 சார் செவ்வாய் தோஷம் சார். எங்கே இருந்தாலும் தோஷம்தான் சார். குரு பார்த்தால் தோஷத்தினுடைய வீரியம் கம்மி சார், தோஷத்தோட வீரியம் கம்மி சார். தோஷத்தோட வீரியம் கம்மியே ஒழிய தோஷம் இல்லாமல் போகாது சார். தோஷம்தான். 5ல் கேது இருக்குது சார், குரு பார்க்குறாரு சார். குரு பார்க்குறனால தோஷம் கம்மி. அதனால் என்ன பலன்? குழந்தை கிடைக்கும், 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அப்போ அவன் தோஷத்தை செஞ்சிட்டான்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் யாராவது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள போய் பாருங்கள். யாருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய்க்கு செவ்வாய் இணைச்சி வைக்கிறது தான் நல்லது.
அதுக்கு வந்து சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது, இதனால் இது தோஷம் இல்லை, தோஷமாக எடுத்துக்க வேண்டாம், பரிகாரமாக இருக்கும். பரிகார செவ்வாயின்னா அது என்ன, நம்ம வேலைக்காரனா கேட்குறக்கு? நீ போய் அங்கே பரிகாரத்தை கழிச்சிருன்னு கேட்டுருமா? அந்த தோஷத்துக்கு தோஷத்தை இணைச்சி வச்சுட்டு 2 பேரும் இணைஞ்சு போய் அந்த கிரகத்துக்கான ஆலயம் எங்கேயோ அங்கே சரணாகதி அடையும் போது தான் பரிகாரம் வேலை செய்யும். கண்டிப்பாங்க. இல்லைன்னா வேலை செய்யாது. அதுக்காக போலி பரிகாரம் வேலை செய்யாது. போலி பரிகாரம் உட்கார வச்சு அதுக்கு ஒரு பூஜையை போட்டு பூஜை பண்ணுறாளுக்கு நேரம் சரி இருக்காது, பிரிஞ்சு தான் பண்ணிகிட்ருப்பார். இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. செவ்வாயினா கடவுள்களில் முருகர் சார், கடவுளில் முருகர் சார், ஆஞ்சநேயர் சார். இதுதான் செவ்வாய்க்கான பலம் சார். யாருக்காவது செவ்வாய் சரியில்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் முருகர் வழிபாடு பராக்கிரமத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் சார். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாயினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற பரிகாரம் நேராக பழனி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ரோஜா மாலை காலையில் செவ்வாய் கோரையில் 6:30 மணிக்கு. ஏன்னா அது செவ்வாயினுடைய முழுக்க அந்த அதிர்வலைகளை பெற்ற இடம். செவ்வாய்க்கு ஒரு 1000 பேர்த்தையாவது அனுப்பிச்சிருப்பேன் சார், 900 பேருக்காவது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் சார். கண்டிப்பாங்க. 100 தோற்கும் சார். நான் கடவுள் கிடையாது சார், நான் எல்லாத்துக்கும் கொடுத்து காப்பாற்றிட முடியாதுங்க. வழிகாட்டி சார், உங்களுக்கு ஒரு அணில் சார், ஒரு கருவி சார். நம்ம அதான பண்ண முடியும். 100மே ஜெயிச்சிருச்சு, அவர்கிட்ட போனால் எல்லாமே சரியாயிரும்னா நான் கடவுளாயிரும்ல. படித்த சாஸ்திரத்தை முறையாக பயன்படுத்துகிறோம், அதான் உண்மை. அப்போ அந்த செவ்வாய் கோரையில் போய் காலையில் 6:30 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அந்த முருகருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி செவ்வரளி பூ சாற்றி ஒரு துவரம்பருப்பு 2 கிலோ தானம் பண்ணி 9 விளக்கு நல்லெண்ணெயில் சிகப்பு திரியில் போட்டு 9 முறை உட்பிரகாரத்தை மட்டும் சுற்றி வந்து மானசீகமாக வழிபட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. 100% உங்கள் தோஷத்தோட வீரியம் குறைய தொடங்கும் சார். இது நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். நம்ம என்ன நோயோ அதுக்கு தான் சார் மருந்து சாப்பிட்ணும், அதுக்கு தான் மருந்து சாப்பிட்ணும். நீங்கள் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் பாருங்கள், நோய்க்கு மருந்து கொடுக்காத டாக்டரை பார்த்து என்ன செய்வீங்க? உங்களுக்கு வயிற்று வலி சார், தலையில் சர்ஜரி பண்ணி என்ன பண்ணுவீங்க? அவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் தலை சர்ஜரியில். ஆனால் வயிற்றுக்கு தானே பரிகாரம் பண்ணணும், வயிற்றுக்கு தானே வியாதி பார்க்கணும், நோய் பார்க்கணும், மருந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேறு பார்த்து பண்ண முடியாதுல்ல. அப்போ இது எத்தனை பெண்கள் சார் செவ்வாய் தோஷத்தினால, செவ்வாய் கெட்டு போனதுனால திருமண வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? கண்டிப்பாக. 7ஆம் இடத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை சார். பெண் ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்தாலே உங்கள் கண்ணு நேரம் எங்கே போகணும்? செவ்வாய்க்கு தான் போகணும். ஆண் ஜாதகத்தை கையில் எடுத்தாலே உங்கள் பார்வை எங்கே போகணும்? சுக்கிரனுக்கு தான் போகணும். அப்போ தான் இவங்க திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கணிக்க முடியும். அப்போ செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷமே இல்லைன்னா அந்த 2, 4, 7, 8, 12 அது செவ்வாய் வீடாக இருக்குது, இல்லை உச்சமாக இருக்கார், இல்லை சூரியனோட வீட்டில் எங்கே இருக்கார், குருவோட வீட்டில் இருக்காருன்னா வீரியத்தினுடைய தாக்கம் குறையும். 2 நாளில் சண்டை வர்றது 20 நாள் கழித்து வரும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில், இது எந்த நூல்களில் இல்லைங்க, நான் பார்த்து அனுபவிச்சு அந்த பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இது மற்றவங்களுக்கு வேறு கருத்தாக கூட இருக்கும், அதுக்கு என்ன நான் பொறுப்பல்ல. என்னுடைய அனுபவத்தில் கண்டதை மட்டும்தான் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது செவ்வாயை நான் இணைக்கலை சார் அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, புரிதல் இல்லாமல் வாழ்கிறாங்க சார். நான் சிலர் சொல்லலாம், என் பிள்ளைக்கு செவ்வாய் இல்லை, ஆனால் மாப்பிள்ளைக்கு செவ்வாய், கட்டி வச்சு நல்லா தான் இருக்காங்க, அவங்கள கேட்டால் தானே தெரியும் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு. அப்போ புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க சார். இவரோட உணர்வு அந்த பொண்ணுக்கு புரியாது, அந்த பொண்ணோட உணர்வு இவருக்கு புரியாது, வாழ்ந்துட்டுருப்பாங்க. நான் அடுத்த மாதம் தீபாவளி வாங்க எல்லோரும் குடும்பத்தோடு போய் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடலாம், எல்லாருக்கும் ட்ரெஸ் வேணும் இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு புரிதல் ஒன்றிணையுது இல்லையா? அந்த ஒன்றிணைய விடாமல் செய்கிறதுக்கு தான் தோஷத்தோட வேலை. ஒரே வரியில் சொன்னால் எல்லா சந்தோஷத்தையும் கெடுக்கின்ற வேலையை தோஷங்கள் செய்கிறது. அப்போ தோஷத்திற்கு தோஷத்தை இணைக்கும் பொழுது
ஓரளவிற்காவது அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது சார். இதான் என்னோட கன்க்ளூஷன். இப்போ ஒரே ராசி இல்லை ஒரே நட்சத்திரம் இதில் வந்து திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் அதிகப்படியாக இருக்குங்க சார். பெரும்பாலான நபர்கள் ஒரே ராசியில் திருமணம் செஞ்சிடறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால். அது சரியாக இருக்குமாங்க? அது சரி வராது சார். காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னத்தை ஏன் பண்ண வேணாங்க அப்படிங்கிறாங்கன்னா ஈகோ இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு மிதுனம் புனர்பூசம்னு வச்சுக்கோங்க. மிதுனம் புனர்பூசத்தவே கட்டிக்கிட்டிங்கன்னா 2 பேர்த்துக்கு ஒரே நேச்சர் தான் இருக்கும். குருவோட நேச்சர் இருக்குமில்ல. நீங்கள் சொன்னாலும் அந்த அம்மா கேட்காது, அந்த அம்மா சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா ஒன்றா தானே வரும். ஒரு 7.5 தாங்க முடியாது. இன்னொரு 7.5 சனி வந்தால் சரி தசா புத்திகள் ஒன்றா தான் வரும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு அவங்க லக்னத்துக்கு அந்த தசை ஒரே தசை குரு தசை வருதுன்னு வச்சுக்குவோம், இல்லை சனி தசை வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரே தசை வரும்போது உங்கள் லக்னத்துக்கு அவங்க லக்னத்துக்கு அவங்க யோகரா இல்லை பாவியாக இருந்துடுறாங்க. 19 வருஷத்தை எப்படி சார் கடத்துவீங்க? கடத்த முடியாது. அதனால் ஒரே திசை ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா போராட்டம் இருக்கும். ஆனால் பொருத்தம் பார்த்தீங்கன்னா 9 பொருத்தம் வந்துடும், 10 பொருத்தமெல்லாம் வந்துடும், 10க்கு 10 இருக்கும்பாங்க. அப்போ அங்கே தொல்லையும் வரும், டிஸ்டர்பும் வரும், நெருக்கடியும் வரும். இது எதுக்கு இந்த தலைவலி? உங்கள் ராசிக்கு எது வசிய ராசி, எது யோக ராசி, எது நல்ல நட்சத்திரங்கள்? 6 நட்சத்திரம் எப்போவுமே பொருந்தாதுங்க. 27 நட்சத்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 6 நட்சத்திரம் எப்போவுமே பொருந்தாது. அது எங்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க வரும்போது நான் சொல்லுவாங்க, சார் எந்த நட்சத்திரம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு எழுதி கொடுங்க. நான் எழுதி கொடுப்பேன். அந்த நட்சத்திரத்தை தொடாதீங்கன்றவேன். ஒன்று ரஜ்ஜு தட்டும், ஒன்றும் இணைவு இருக்காது, பொருத்தம் இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் சார் சொல்லணும். இப்போது சில ஜாதகத்துலேயும் சார் அவங்களுக்கு 2 திருமண அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த அமைப்பு இருக்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க? அதே மாதிரி அப்படி இருந்துட்டால் அவங்க எப்படிங்க சார் 2 திருமணம் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை அதற்கான நிவர்த்தி ஏதாவது இருக்காங்க சார்? சார் ஒரு ஜாதகத்தில் 2வது திருமணத்தை குறிக்கிற இடம் 9ஆம் இடம் சார். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு போய் 7ஆம் அதிபதி பலவீனம் அடைஞ்சு 9ஆம் அதிபதி பலம் பெற்றால் 2 கல்யாணம் வந்துடும். இப்போ 7 பலமாக இருக்குது அப்படின்னா 2வது கல்யாணத்தை கூட்டு போகாது. உங்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கல்ச்சருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருப்பீங்க. சூரியனும் குருவும் பலமாக இருக்குன்னு வைங்க, சமுதாயத்துக்கு பயப்படுவீங்க. இதெல்லாம் பார்த்து 2 கல்யாணம் வருமா, தொந்தரவு இருக்கா, தோஷம் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். நிவர்த்திங்கிறது முதல்ல அதிலிருந்து 2வது கல்யாணம் வருதுன்னா அதுக்கான சில பரிகாரங்கள் முறைகள்லாம் இருக்குது சார். அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் சார். பொதுவாக அப்படி பேசிட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாங்க. போகிற போக்கில் 2 கல்யாண தோஷம் இருக்குன்னா அப்படி இல்லை. இப்போ 2வது கல்யாணம் தான் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த கல்யாணம் நல்லா நடந்து அவங்க நல்லா வாழ்கிறதுக்கு சில ஆலய பரிகாரங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் பார்க்கும்போது இந்த பொருத்தம் பார்க்கறீங்க சார், எந்த பொருத்தம் கட்டாயமாக இந்த பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் பண்ணணும்னு உங்களோட கைவிப்பட்ட? 10 பொருத்தம் சார் மொத்தம். எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 பொருத்தமே வேணும் சார். எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது சார். அப்போ தினம் சார், கணம் சார், மகேந்திரம் சார், ரஜ்ஜு சார், நாடி சார், இந்த 5 ரொம்ப முக்கியம் சார். இது இருந்தால் தான் சார் ட்ராவல் பண்ண முடியும். வசியம் சார், அடுத்து 6, இது 6மே வேணும் சார். இது 6 இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது சார். என்னோட கருத்து சார், பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயந்தான். இதை தாண்டி சார் கட்ட பொருத்தம் பார்க்கணும். தசா புத்திகளை எல்லாம் போட்டு இந்த ஜாதகத்துக்கு இதை இணைச்சி வச்சா ஒரு 30 வருஷத்துக்காவது வருத்தம் இல்லாமல் பொருத்தத்தோடு ட்ராவல் ஆகுமான்னு பார்க்கணும். 10 பொருத்தத்துக்கு 10ம் இருக்குது 9ம் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ கட்ட பொருத்தத்தை பார்த்து தசா புத்திகளை கணிச்சு நல்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் அதுக்கான முடிவுகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாங்க சார். இந்த பொருத்தம் இல்லைங்க சார், சில விஷயங்கள் வந்து அதாவது அரை பொருத்தம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது சார். 7.5 பொருத்தம் 8.5 பொருத்தம். அது என்ன 8.5 7.5? அதுதாங்க சார். வசியம் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை தான். அதில் அரை வசியம் இருக்குது, முக்கால் வசியம் இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை சார். கண்ணு 2 கண்ணு இருக்குங்க, ஆனால் 1.5 தான் தெரியும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லைங்க சார், சொல்ல முடியாதுல்ல. இல்லைங்க சார். அப்படி தான் சார். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. ஜாதகத்தில் தோற்று போயிடணும். ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா, இதோடு நம்ம வேலையை முடிச்சுக்கணும். இருந்தாலும் ஆகுங்க, ஆனாலும் ஆகாதுங்கன்னீங்கன்னா நம்ம தேவையே இல்லை. அதான் உண்மை. கண்டிப்பாங்க சார். நம்ம திருமணம் சார்ந்து பல விஷயங்கள் பேசணுங்க சார். நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க்கை வளர்க.